ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான். மாமாவும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். இனி வந்து ஸ்கேன் சென்டர் போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கு பின்ன ரிப்போர்ட் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு வந்து ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இதை எடுத்துகிட்டு போய் தான் ஸ்கேன் பண்ணணும். மாமா, தங்களின் கருத்து ஏதாச்சும் இருக்கா? கருத்து ஒன்றும் இல்லை, வேகமாக கிளம்பிடுவோம், டைம் ஆச்சு இல்லை. இனி வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு மாமா ஒர்க்குக்கு போகணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மாமா வீக்லி ஒன்ஸ் உண்டியலில் போட அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு 100 ருபீ, இல்லை சில டைம் வந்து 200 அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. பட் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் கேட்டேன் உண்டியலில் போட அமௌண்ட் கொடுன்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க கொடுத்தாங்க 15 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன், பார்த்தீங்களா? சரி, கொடுத்தது லாபம்னு சொல்லிட்டு நம்ம உண்டியலில் போடணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து உண்டியலில் போட்டுட்டு இனி வந்து கிளம்பணும். ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அம்மா வந்து இந்த காயை வந்து பறித்து ஊறுகாய் போடுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க. இது பேர் வந்து இங்கே வந்து புளிச்சக்காயா. எங்கள் ஊரில் வந்து இதுக்கு பேர் வந்து நீர்நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து புளிச்சக்கான்னு சொல்லுவாங்களாம். அது கட் பண்ணுறதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு அளவாக 3 எண்ணம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கேன் சென்டருக்கும் போயிட்டோம். இதுதான் நான் ஸ்கேன் பண்ணுற சென்டர். மாமா வந்து கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஸோ நான் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்கேன் சென்டருக்குள்ளே வந்துவிட்டோம். நாங்கள் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டோம். அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமாவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு ஒர்க்கு போக. ஸோ அதனால் வந்து டைம் இன்னுமே ஆகுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு பின்னே ரிப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து டிவியில் வந்து ஏதோ சாங்ஸ் இந்த மாதிரி ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். மாமாவுக்கு வந்து ரொம்ப ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா அங்கேயே 1:30 ஆகிடுச்சு. ஆனாலும் ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. பேபி வந்து சரியான பொசிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு 2 டைம் வந்து ஸ்கேன் பண்ணாங்களா. ஸோ அதுலேயே ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரிப்போர்ட் வரவும் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்களா ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். பட் வந்து போகிறதுக்கு முன்னாடி செம்ம பசியாக இருந்துச்சு. அதனால வந்து கடையில் போய் சாப்பிட்டு பின்ன வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைக்கு போனோம். கடைக்கு வந்துட்டோம். அதுக்கு பின்னே வந்து ஃபுல் மீல்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் வாங்கினோம். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாமா வந்து மஷ்ரூம் மசாலான்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கினாங்க. பட் நல்லாயிருக்குன்னு பார்த்தா செம்ம காரமாகவும் இருந்துச்சு. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா நிறைய சாஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. மாமா வந்துட்டு என்ன பண்ணுறது, வாங்கிட்டோமே சொல்லிட்டு தட்டில் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். சாப்பிடணுமே சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். பட் அதில் ஃபுல்லாகவே ஆயில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் அந்த மசாலா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் இதெல்லாம் சாப்பிட்டாவே உண்மையே உடம்புக்கு கேடு தான். மாமாட்டேன்னு சொன்னேன் அளவாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மாமா வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு அவரும் ஒர்க்கு கிளம்பிட்டார். அதுக்கு பின்னே நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.